பிக் பாஸ் லைவ்ல ஒரு வழியா பாத்தீங்கன்னா தீவிரமாக போராட்டம் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடந்தது. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகாவோட உண்மை முகத்தை அப்படியே வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க அன்ஷிதா மற்றும் சௌந்தர்யா. ஏகப்பட்ட நகர்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாங்க, பாத்ரூம்ல லிப்ஸ்டிக்கை பேஸ் பண்ணி தர்ஷிகா விஷால் அப்படின்ற மாதிரி ஆர்டி நம்ம விட்டுட்டாங்க. விட்டது யாரு அப்படின்றது மேனேஜ்மெண்ட் டீம் போய் பார்த்தாச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் யார் பார்த்தா வர்ஷினி பார்த்துட்டு இது யார் பண்ணா அப்படின்ற மாதிரி அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் அசம்பிள் பண்றாங்க. அசம்பிள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து என்ன பண்றாங்க, எல்லாம் வந்து நிற்கும் போது பாத்தீங்கன்னா சாச்சனா சாப்பிடாம மீட்டிங்ல அசம்பிள் பண்றாங்க. ஒரு ட்ரிக் பிளே பண்ணாங்க. சாப்பிடல சாச்சனா, சாப்பிட்றதுக்குன்னா நீங்க உண்மையா ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரிக்கை பிளே பண்ணாங்க. சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு நடுவில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி கேவலமா எழுதுறது, இந்த மாதிரி எழுதுறதுலாம் கேவலமான வேலை, சீப்பான வேலைன்ற மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்கன்றத யார் யார் எழுதுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேவலமா பேசாதீங்கன்றத மஞ்சுரி பேசுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி. அடுத்தது அசிங்கப்படுத்த, இந்த மாதிரி அசிங்கமா பண்ணாதீங்கன்றத வர்ஷினி சொல்றாங்க. இந்த ரெண்டு வேர்டை உடனே வந்து அந்த இடத்துல தர்ஷிகா ட்ரிகர் ஆயிராங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்றது சீப்பான கேரக்டர் போது தர்ஷிகா ட்ரிகர் ஆயிராங்க. ஏன்னா அது நேம் அவங்கள எழுதுனாங்கன்றது மீன் பண்ணல, யார் எழுதுனாங்களோ அவங்க தான் சீப்பான கேரக்டர்ன்றது தான் இவங்க ரெண்டு பேரும் மீன் பண்றது. உடனே தர்ஷிகா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன சொல்றீங்களா, என்னையா அப்படி அசிங்கப்படுத்துறீங்க, என்னையா அப்படியா பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன அட்டாக் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா வந்து ரியாக்ட் பண்ணி பாத்ரூம் பக்கம் ஓட்டாங்க. ஆக்சுவலா பாத்ரூம் பக்கம், ஏன்னா அவங்க நேம் இருக்கு, என்ன தப்பா சொல்றீங்கன்ற மாதிரி பாத்ரூம்ல போயிட்டு ஓவர் ஆக்ஷன். அங்க உடனே ஜாக்லின் யாருக்காவது அழுந்தா பொறுக்காது இல்லையா, ஜாக்லின் அங்க போயிட்டு அங்க பாத்ரூம் முன்னாடி நின்றுதாங்க. 5 நிமிஷம் வரேன், 5 நிமிஷம் வரேன், 5 நிமிஷம் வரேன்ற மாதிரி அங்க பாத்ரூம்ல நின்று இந்த இஷ்யூ சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்க டைம்ல சரி யார் தப்பு பண்ணா ஒத்துங்க அப்படின்னும் போது தீபக் கை தூக்குறாரு. கை தூக்கி முன்னாடி வராரு. உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வர்ஷினி ஸ்டூபிட் மூவ் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லிட்டாங்க. ஸ்டூபிட் அப்படின்ற ஒரு டைலாக் சொன்னா தீபக் ட்ரிகர் ஆயிட்டார். எதுக்கு ஸ்டூபிட் சொன்னீங்க, ஸ்டூபிட்ன்ற வார்த்தை கரெக்டா, எப்படி சொல்லுவீங்க, ஏன் சொல்லுவீங்கன்ற மாதிரி வந்து அங்க கேட்கிறார். யார்கிட்ட, வர்ஷினி கிட்ட. வர்ஷினி ஏதோ இதுவாயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சமாளிச்சுட்டு தீபக் போயிடுற. ஆனா தீபக் அந்த லெட்டர் எழுதல, அதை எழுதல. அடுத்ததான் என்ன பண்றாங்க, ராணவ் வந்து பேசிட்டு இருக்கும் போது என்னத்துக்கு வந்திருக்கன்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை வர்ஷினி மேடம் காட்டுறாங்க. அதான் என்ன புடுங்க வந்திருக்க அப்படின்றத காமிச்சிடுறாங்க. ஸோ நம்ம டீச்சர், இந்த மாதிரி ஒரு டீச்சர் இப்படிலாம் பண்றாங்க, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் அந்த இடத்துல ராணவ் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ராணவோட ரியாக்ஷன் செக்மெண்ட் அந்த இடத்துல நடக்குது. ராணவ் விசஸ் ராணவ் போயிட்டு அந்த பாய்ஸ் டீம், ஐ மீன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அருண் வந்து தீபக் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இஷ்யூ நடந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் ஜாக்லின் அங்க தர்ஷிகாவை கன்சல்ட் பண்றாங்க. உடனே ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க, பாய்ஸ் டீம் என்ன பண்ணிட்டாங்க, போராட்டம் பண்ணலாம். ஒரு டீச்சரே நம்மள மரியாதை இல்லாம பேசினா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிட்டாங்க. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், மன்னிப்பு கேட்கிற வரையும் நியாயம் வேண்டும்ன்ற மாதிரி 4-5 பேர் போயிட்டு போராட்டத்துல நீல் டவுன் பண்ணிட்டு போராட்டம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அங்க உள்ள தர்ஷிகாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, மஞ்சுரி இவங்க எல்லாம் போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ வெளியே வந்து ஜாக்லின் அருணும் கேட்கும்போது எதுக்கு போராட்டம் பண்றீங்கன்னும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்க டீச்சர் எப்படி அசிங்கப்படுத்தலாம், அசிங்கமா எப்படி பேசலாம், இப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தவறான செயல் மேடம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, சாரி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாரி கேட்க சொல்லுங்க. ஒரு டீச்சர் வந்து தப்பான வார்த்தையை கண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர்த்து சாரி கேட்கறது நீங்க தான் தண்டிச்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நீங்களே ஒரு தவறான வார்த்தைகளை பேசி என்ன ஹர்ட் பண்றது எனக்கு ரொம்ப இதுவா இருக்குன்ற மாதிரி முத்து பேசுறாரு. மஞ்சுரி அந்த இடத்துல வந்து கன்சல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஜாக்லின் போயிட்டு அங்க தீபக் இவங்க கிட்ட பேசுறாங்க. வர்ஷினி கிட்ட போய் பேசிட்டு, மேடம் நீங்க பேசினது தப்பு, சாரி கேட்டே ஆகணும், அது லவ் மேட்டர் ரெண்டாவது, ஆனா நீங்க இந்த மாதிரி இந்த வார்த்தை ஆக்ஷன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு மேடம்ன்ற மாதிரி சிவா இவங்க எல்லாம் போய் ஒரு பக்கம் அங்க கன்சல்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மஞ்சுரி என்ன பண்றாங்க, இப்படியே உட்காந்துட்டு இருக்க டைம்ல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க யார் பண்ணான்னு சொல்லுங்க, நாங்க வந்து சாரி கேட்க சொல்றோம்ன்ற மாதிரி மஞ்சுரி ஒரு டீல் போடுறாங்க. பாய்ஸ் டீம் ஒத்துக்கல. சரி நானும் முட்டி போடுறேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அன்ஷிதா முட்டி போடுறாங்க, அதுக்கப்புறம் சௌந்தர்யா முட்டி போடுறாங்க. இந்த பக்கத்துல இருந்து யார் முட்டி போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க முட்டி போடுறாங்க. யாரு, மஞ்சுரி முட்டி போறாங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முட்டி போட்டுட்டு இருக்கும்போது பாயிண்ட்ல ஒரு டைலாக் வருவாங்க. சௌந்தர்யா தைரியமான ஆளா இருந்தா இப்ப ஒத்துங்கடாடி, தைரியமான ஆளா இருந்தா இப்ப ஒத்துங்கடான்ற மாதிரி ஒரு பாயிண்ட பேசுறாங்க. ஓகே, தைரியமான ஆளா இருந்தா ஒத்துங்கடான்ற ஒரு பாயிண்ட பேசின உடனே அங்க ட்ரிகர் ஆயிடுச்சு தர்ஷிகா. ட்ரிகர் ஆயிட்டு வந்து நான் தான் பண்ணேன், இதுதான் பண்ணேன்ற மாதிரி தர்ஷிகா ஓப்பன் அப் ஆகி ஒத்துக்கிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வர்ஷினியை கன்சல்ட் பண்ணி கூட்டு வந்து, வர்ஷினியும் நான் பண்ணது தப்பு தாங்க, அப்படி பேசிருக்கூடாது, நான் என்ன கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லதால ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ப்ரோவோக் ஆயிடுச்சு, ப்ரோவோக்ல தான் இந்த வார்த்தைகள் பயன்படுத்திட்டேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. எப்படி ப்ரோவோக் ஆயிடுச்சு, ப்ரோவோக்ல நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறாங்க. ஓகே, இது முடிச்சுட்டு தர்ஷிகாவை கூப்பிட்டு போயிட்டு உள்ள பிரச்சனை, தர்ஷிகா கூப்பிட்டு போயிட்டு பிரின்சிபல் அட்ரஸ் பண்றாங்க. மீட்டிங் நடக்குது. நீங்க பண்ணது தப்பு தர்ஷிகா அப்படின்னும் போது இல்ல தர்ஷிகா வாய் பேசினாங்க ஓவரா. என்னன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க, ஆனா நீங்க தானே எழுதுனீங்க அந்த ஆர்ட் போட்டு வம்புட்டுது. அந்த இடத்துல மஞ்சள் வந்து
நீ தான் சீப்பா பேசுறீங்க இதெல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே எழுதிட்டு எப்படி தர்ஷிகா அப்படி சொல்றீங்கன்னும் போது, இல்ல மேடம் நான் விஷாலுக்கு எழுதினேன், விஷால் வந்து அழிச்சிருவான் இது பண்ணிடுவான் நான் நினைச்சேன், ஆனா விஷால் அப்படிலாம் பண்ணல. அது வந்து அப்ப கடைசி வரை நீங்க தப்பு பண்ணீங்கன்னு ஒத்துக்க மாட்டீங்க, விஷால் தான் பண்ணான்ற மாதிரி அந்த டிபேட் ஹீட்டட் ஆர்குமெண்ட் போது அருண் வந்து என்ன பண்றாங்கன்னா லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துருங்க முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி ஜாக்லினும் பிடி சாரும் அந்த இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுக்க வராங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல லெட்டர் எழுதி அமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஃபைனல் ஆயிருக்கு. இதுதான் தற்போது லைவ்ல நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாய்ஸ் டீம் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்ஷிதா வந்து கோவப்பட்டா, அன்ஷிதா மேல தானே இந்த பழி வந்துச்சு, அன்ஷிதா கோவப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டான்ற மாதிரி ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் வெளியே நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல ஜாக்லின் மற்றும் அருண் சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கு. அதை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.